தனிநபர் வரி விலக்கு ஆண்டிற்கு 12 லட்சம் ரூபாய் என உயர்த்தியதை விட மத்திய பட்ஜெட்டில் பெரிதாக எதுவும் இல்லை என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் புதுச்சேரி மக்களை வெகுவாக ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களும் மோடி ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் இந்த பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், விவசாயிகள், தொழிற்சாலை வளர்ச்சி போன்ற திட்டங்களுக்கு நிறைய அறிவிப்புகள் வரும் என்று மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அனைத்தும் பொய்த்து போய்விட்டது. ஒரே ஒரு அறிவிப்பு, தனிநபர் வருமானம் 7 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சத்திற்கு வரை விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் பேசும்படியாக இருக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய அளவில் இந்த பட்ஜெட்டில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்தது போல புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து, மாநிலத்தினுடைய கடனை ரத்து செய்வது, அதிகப்படியான மானியத்தை புதுச்சேரி மாநிலத்துக்கு வழங்குவது என்று அவர்கள் அறிவித்தாலும் கூட அது பட்ஜெட்டில் எங்கேயும் இடம்பெறவில்லை.